கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதா பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல யான் அந்த இடத்த விட்டு டக்குன்னு ஓடி போயிருப்பான். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூயா அந்த தனுவை பாக்குறதுக்காக தான் போறா. ஏன்னா அவளுக்கு ஒரே சந்தேகம், எவன்டா அது நம்ம வீட்டை வந்து உடச்சு போட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவ தண்ணிக்கிட்ட போய் என்ன சொல்லனா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, என் வீட்டுல 2 3 ரவுடி பசங்க வந்து என் வீட்டெல்லாம் உடச்சு வச்சுட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்னாலதான் யான் இவ்வளவு கஷ்டப்பட்டான், இப்பவும் அவன் உன்னாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இந்த விஷயம் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவ சொல்றா. ஒண்ணும் இல்ல, நம்ம கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கும் யானுக்கும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஆனா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரு பிளான் பண்ணலாம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப தனு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு கால் பண்ணி, டேய் நான் ஜூயாவை புடிச்சு வச்சுட்டேன், நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நீ என்னோட பார்லருக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவனுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். வந்து பார்த்தா இவ மயக்கத்துல இருக்கா. பார்க்க நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இவளை தொடலான்னு போகும்போது இவனோட மண்டையிலே தனும் அடிச்சிடுறா. இப்ப அவனை கட்டி போட்டு வச்சுட்டு 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஏன் அவன் உன்கிட்ட சொல்லலையா, 2 பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் தெரியாது, என்ன மேட்டர்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் குள்ளதான் போறான். ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு வரேன்னு ஒரு நாள் சொல்லியிருப்பான் இல்லையா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களே, அன்னைக்கு வந்து இவன் எப்படி சும்மா போறது அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்குள்ள போறான். அந்த கடைக்குள்ள இவன் நின்னுட்டு இருக்கும்போது அதே கடைக்குள்ள தான் இவனோட அண்ணனும் வந்திருப்பாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு லவ் போல. இவன் அவனோட தம்பிக்கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த ஜூயா மேல ஒரே காதலா இருக்குடா, அவளுக்கு எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அதுக்கு இந்த யான் பையன் தான் குறுக்க நின்னுட்டு இருக்கான், எக்ஸாம் நடக்க போதுல, அந்த எக்ஸாம்க்குள்ள அவளை என்ன பண்றேன்னு பாரு, கண்டிப்பா அவளை நான் எனக்கு சொந்தமாக்கிடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸாமை எழுத விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கத யான் கேட்டுறான். இப்ப இவனுங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது யான் பின்னாடியே போய் அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது. யானை பாத்தீங்கன்னா அவனோட மெயின் பார்ட்லயே ஒரு அடிய போட அவனால அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. இவனுங்க இப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்தவன யாரோ ஒரு ஆள் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல, போலீஸ் வந்து இவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுனாலதான் யானால எக்ஸாம்க்கே வர முடியாம போயிருக்கோம். இப்ப அந்த இடத்துக்கு தனு வந்து, சார் யானை விட்டுருங்க, அவன் ஸ்டூடெண்ட், அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பா. அதுக்கு அந்த போலீஸ்கார பாத்தீங்கன்னா சமாதானமா போறதுன்னா போங்க, இல்லன்னா எவனையும் வெளிய விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இப்ப இவன் என்ன யோசிப்பானா, இப்போதைக்கு நம்ம வெளிய போனா கண்டிப்பா அவள ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எக்ஸாம் முடியிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் யான் எக்ஸாம்க்கே வராம இருப்பான். இப்ப இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்ன உடனே இவளோட முகமே மாறி போயிருது. என்னால தான் அவனோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யான், செங் 2 பேருமே நிக்கிறானுங்க. இப்ப அப்படியே 3 பேரும் ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, எதுக்காக இந்த உண்மைய எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச? இனிமே எதையுமே என்கிட்ட மறைக்காத. நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் வெண்ண பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. வெண்ண பத்தி கேட்ட உடனே செங்கோட முகமே மாறி போயிருது. இப்ப செங் பாத்தீங்கன்னா வெண்ணுக்கு கால் பண்ணி குடுக்குறான், இந்தாங்க பேசுங்க அப்படின்னு. அதுக்கு அவள பாத்தீங்கன்னா, நான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கேன்டி. நான் ஃபாரின்ல ரொம்ப ஜாலியா இருக்கேன் அப்படின்னு இவ அவள பத்தி சொல்லிட்டு இருக்க. உண்மையாவா? ஃபாரின்லாம் வேற லெவல்ல இருக்குமே அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் டாக்டர் வந்து கீமோதெரபிக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, கீமோதெரபியா? அது கேன்சருக்கு தானே பண்ணுவாங்க அப்படின்னு இவளுக்கு கேன்சர் இருக்க விஷயம் இப்பதான் இவங்க 2 பேருக்குமே தெரிய வருது. இப்ப அடுத்த நாளே இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா, வெண்ண பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துட்டு இருக்கத பார்த்தோனே, இவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வென் என்ன சொல்றான்னா, "என்ன பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமே எனக்கு சரியாயிரும். நீங்க வேணா பாருங்க, நான் அதுலருந்து சீக்கிரம் வெளிய வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்க எல்லாரும் வெண்ண பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளிய வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, "ஹோம்ல இருந்து உங்களோட பாட்டிய காணோம்" அப்படின்ற விஷயம் தான். இப்ப அப்படியே இந்த பக்கம் செங்குக்கு பாத்தீங்கன்னா, இன்னொரு பையன் கால் பண்றான். அந்த ரவுடி பையன் கால் பண்ணி, "ஜுயாவோட பாட்டிய நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். அவங்க உயிரோட வேணும்னா இந்த இடத்துக்கு 3 பேர் மட்டும் தனியா வாங்கடா. போலீஸ்க்கு சொல்லாம வாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அங்க போன உடனே அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு வச்சுக்கிறான். இப்ப அவன் ஜுயாவ புடிச்சு வச்சுக்கிட்டு, "உன்ன நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் தெரியுமா? என் காதலுக்கு குறுக்க வந்தது இந்த யானும் செங்கும் தான். இல்லன்னா நீ எனக்கு அப்பவே சொந்தமாயிருப்ப" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப ரேடியோ ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டர், ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனது நீ தானே அப்படின்னு சொல்ல, "ஆமா செல்லம், நான் தான். எனக்கு உன்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் அவனுங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சுக்கிறானுங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவனோட ஃபோன்ல ஒரு வீடியோ காட்டுறான். அந்த வீடியோல இந்த செம்பட்ட மண்டையன் தான் பாட்டிய கடத்தி வச்சுட்டு இருக்கான். "இங்க பாத்தியா, 2 பேரும் ஏதாவது சேட்ட பண்ணீங்க, பாட்டி உயிரோட இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "தயவு செஞ்சு என்னோட பாட்டிய விட்டுருடா. அவங்க உடம்பு சரியில்லாதவங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "பாட்டிய விட்டுறவா?
நீ எனக்கு கிடைக்க வேண்டியவ, நீ எனக்கு கிடைக்காம போயிட்ட. அதுக்கு காரணம் அவனுங்க 2 பேரும் தான். 2வது எனக்கு குழந்தையே பொறக்காதுன்னு சொல்ட்டாங்க டாக்டர். அதுக்கு காரணமும் இந்த யான் பையன் தான். அன்னைக்கு சண்டை போடும்போது என்னோட மெயின் பார்ட்லயே அடிச்சுட்டான் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்க வேணாமா? அதுக்கு பழி வாங்கணும்னா, இப்பதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின் அங்கங்க தொட்டுட்டு இருக்க. யானுக்கும் செங்குக்கும் கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவனுங்க 2 பேரும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது, அவனுங்க எல்லாரையும் போட்டு இவனுங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "டேய் யான் நான் சொல்ற மாரி செய்டா. எந்திரிச்சு போய் நில்லு, முட்டிக்கால் போடு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றதெல்லாம் செய்யாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் செம்பட்டமணியனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன்னா யானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருந்திருப்பானுங்க. ஐயோ! அவன் நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது நம்ம கண்ணு முன்னாடி. பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அந்த இடத்துக்கு செம்பட்டமணியன் வந்து எல்லாரையும் அடிச்சு போடுறான். "டேய் தள்ளி போடா, அவன் எனக்கு தம்பி மாரி. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "அட துரோகி! எனக்கே துரோகம் பண்ணிட்டியா?" அப்படின்னு அவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த சைடு போன அந்த ரவுடி பையன் மறுபடியும் திரும்பி வந்து செங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து செங்கோட நெஞ்சிலே குத்த, இத பார்த்த உடனே ஜோயா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "செங்கு உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கதறிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு ஜியா, நீ என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. நான் உன் கூட வாழணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். சப்போஸ் நான் பொழைச்சு வந்துட்டேன்னா, நீ என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா நான் உன் கூட வாழணும். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஜியா பார்த்தீங்கன்னா, கையில ரத்தத்தோட ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. யான் இவளுக்காக தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வரான். இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "கவலைப்படாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்லபடியா இருக்காரு. லைட்டா தான் கத்தி இறங்கியிருக்கு அப்படின்றதுனால, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே அந்த அழகான குட்டி கிராமத்த தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க. ரவுடிசம் பண்ற எல்லாரையுமே கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த ரவுடி பையல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அத பத்தி தான் ஹீரோயின் இப்ப சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் செங்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க. அவன பத்திரமா பாத்துக்கிறது யான் தான். இப்ப யான் பாத்துட்டு இருந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு செங்க பாக்குறதுக்காக தான் வரா. இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு செங்க பார்த்து என்ன சொல்றான்னா, "டேய் நீ எதுக்காகடா இங்க இருக்க? என்னோட ஆள் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, வருவா வாய மூடிட்டு இருடா. நானும் எவ்வளவு நேரம் தான் உன் முகரக்கட்டையே பாத்துட்டு இருக்கது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஜூயா வந்துடுறா. இப்ப ஜூயா வந்தவுடனே இவன பாத்தீங்கன்னா, "சரி பேசிட்டு இருங்க, நான் வெளிய கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவள பாத்தீங்கன்னா செங்குக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்க, "இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேணாம். இங்க வா, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி இவ கிஸ் பண்ற மாரி கிட்ட போக, அவனால கிட்ட வரவே முடியல. ஏன்னா முதுகு வலிக்குது போல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! வலிக்குதே" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஜுயாவ கிட்ட வந்து செங்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ கிஸ் பண்ண உடனே இவன பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. செங்கு பாத்தீங்கன்னா, ஜுயா கூட அவளோட வீட்ல தான் ஒண்ணா தங்கியிருக்கான். இப்ப அவன் ஒரு ரிங் எடுத்து, "ஜுயா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்" அப்படின்னு சொல்ல, ரொம்பவே சந்தோஷமா ஜுயா அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல அன்னைக்கு நைட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இந்த பக்கம் அப்படியே யானை தான் காட்டுறாங்க. யான் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஜுயாவ காதலிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த காதல் நிறைவேறலாட்டியும், இப்ப வரைக்கும் மனசுல வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பாட்டி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி யானை பார்த்த உடனே, "யான் இங்க வாடா வந்து உட்காருடா" அப்படின்னு சொல்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ ஜுயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? நீ எப்பவும் எங்க வீட்ல தானே இருப்ப" அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் பேசுறாங்க. ஜூயாவும் யானும் சின்ன வயசுல பழங்கள்லாம் விக்கிறதுக்காக போவாங்க. ஆனா அந்த பழம் எதுவுமே விக்கலன்னா, இவங்க 2 பேரும் அத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ் வண்டி போகும். ஆனா அந்த ஐஸ் வாங்க அவகிட்ட காசு இருக்காது. அத பார்த்த உடனே இப்ப யானை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு பையன் நடந்து போறான் பாரு. அந்த பையன் வீட்டுக்குள்ள நுழையும்போது, "முதல்ல ரைட் ஸ்டெப் எடுத்து வச்சா நான் உனக்கு வாங்கி தருவேன். லெஃப்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா நீ எனக்கு வாங்கி தரணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. பார்த்தா அந்த பையன் ரைட் ஸ்டெப்ப தான் எடுத்து வைக்கிறான். ஏன்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது. செங்கு தான். இப்ப இத பார்த்த உடனே ஜூயா பார்த்தீங்கன்னா, "ஏய் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. நீ தானே எனக்கு வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா கத்திட்டு இருக்க. இப்ப யான் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அவன் ரைட் தான் எடுத்து வைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நான் உன்கிட்ட பெட் கட்டுனேன். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விவரம் தெரியாத வயசுல இருந்தே அவள காதலிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் ஜூயா ரொம்பவே சோகத்தோட இருக்க. அந்த இடத்துக்கு யான் தான் வரான். "நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்க? இப்படிலாம் இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னையும் செங்கையும் தவிர எனக்கு நீங்க யாரும் இல்ல" அப்படின்னு இவ சோகமா சொல்லிட்டு இருக்க.
நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செங்கு தான் வரான். செங்க பார்த்தவுடனே யான் என்ன சொல்றான்னா, அந்த பையன் ரைட் ஸ்டெப் எடுத்து வைப்பானா, லெஃப்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பானா அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி சொன்னதுனால யான் வின் பண்ணிடுறான். இப்ப ஜூயா என்ன சொல்றான்னா, சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் அதை செய்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கா நீ இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க என் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு ஒரு ஹக் கூட அப்படின்னு சொல்ல, இவளுமே பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா லைஃப ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் தனுவ தான் காட்டுறாங்க. தனு பாத்தீங்கன்னா அவளோட பார்லர்ல உட்கார்ந்து முடி வெட்டிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் ஏதோ கார் வர்ற மாரி இருக்கு. வேகமா ஓடி வந்து பார்த்தா, யான் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்கிறா. ஸ்கூல் படிக்கும்போதே இவ யானுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பா. யான் என்ன சொல்லியிருப்பானா, பசங்க தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். பொண்ணெல்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவள கலாய்ச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணத ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்திருந்தேன்னா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம் அப்படின்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் யான் பாத்தீங்கன்னா ஜூயா பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் உனக்கு நிழல் மாதிரி வாழ்க்கை பூரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது எதுவுமே நடக்காது. இருந்தாலும் பரவாயில்ல நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவது இருக்கே அப்படின்னு ஜூயா பத்தி யோசிச்சுட்டே அவன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். யான் ஜூயாவை உயிருக்கு உயிரா காதலிச்சாலும் அவளோட சந்தோஷத்துக்காக அவனோட காதலை மறைச்சிட்டு நண்பர்களா மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவளை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணை ஏத்துக்கவும் இவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. யான் இப்படி ஒரு சோகத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்மளோட வெண்ணதான் காட்டுறாங்க. வெண்ணுக்கு உடம்பு சரியாயிருச்சு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. டேய் எனக்கு உடம்பு சரியாயிருச்சு நான் மறுபடியும் படிக்க போறேன் அப்படின்னு இவளோட உடம்பு சரியான மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் சூயா பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. செங் கூட சிட்டிக்கு போறதுக்காக இவ இப்படி பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு செங்கு தான் கால் பண்றான். செங் கால் பண்ணி என்ன சொல்றான்னா, உனக்காக நான் கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல இவ்வளவு அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா செங் பாத்தீங்கன்னா கையில ஒரு பிரேஸ்லெட்ட வச்சிட்டு இருக்கான். பிரேக்கப் பண்ணும்போது இவ ஒரு பிரேஸ்லெட்ட கழட்டி கொடுத்திருப்பாளே அந்த பிரேஸ்லெட் தான். அந்த பிரேஸ்லெட் அவன் கையில வச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகுனது, காதலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாமே இவங்களோட கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.